எபேசியர் 3வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். எபேசியர் 3:15. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. எப்படி ஜெபம் பண்றாரு? முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். இந்த முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு வயசானவங்களுக்கு முடியாது. முடிகிற வரைக்கும் முடியலன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. அதுக்கு தான் தேவனுடைய வல்லமையை கேட்கணும். போன வாரம் சாட்சி கேட்டோமே, ஒரு சகோதரி அவங்க ஆன்லைனில் படுக்கையிலிருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு முழங்கால் படியிடவே முடியாது, எழும்பி நிற்க கூட முடியாது. ஆனால் அவங்க அந்த அபிஷேகம் அந்த ஜெப ப்ரேயர் செஷனில் அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆவியான ஒரு வல்லமையாக இறங்கி அவன் முழங்காலில் துள்ளி துள்ளி அவங்க ஆவியில் களி கூர்ந்தார்களாம். முழங்கால் படியிட்டு துள்ளி துள்ளி. இன்னொரு சகோதரி நம்ம சர்ச்சில் 2 நிமிஷத்துக்கு மேலே முழங்கால நிற்க முடியாது. அவங்க 45 மினிட்ஸ் முழங்கால நின்று அபிஷேகத்தில் அந்நிய பாஷையை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கிறாங்க. ஆமென். இன்னொரு சகோதரர், அவருக்கு முழங்கால் போட முடியாது, அவருக்கு சரீர நிலைமை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழங்காலில் அவர் உலாவிட்டே இருந்தார். ஆமென். அப்போ நமக்கு தளர்ந்து போன கைகள், தள்ளாடுகிற முழங்கால்களை கர்த்தர் பலப்படுத்துவார். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறதை இயேசு காண்பித்து தந்திருக்கிறார். லூக்கா 22வது அதிகாரம். கெத்செமனே தோட்டத்தில் போய் அது எந்த வசனம் எடுத்தீங்களா? 41வது வசனம். அவர்களை விட்டு கல்லறை தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்றார். இயேசு ஜெபிக்கிறதுக்கு காண்பித்து தந்த மாதிரி முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். ஸ்தேவான பாருங்க, அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 60வது வசனம். அவனோ முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். அப்போஸ்தலர் 9:40 வாசிங்களேன். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி. ஆமென். சர்ச்சில் நம்ம உட்கார்ந்து ஜெபம் பண்றோம், முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்றோம், எழும்பி ஜெபம் பண்றோம், சூழ்நிலை கேட்டார் போல ஜெபம் பண்றோம். ஆனா நம்ம பர்சனல் பிரேயர்ல இந்த முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற அனுபவம் என்பது நமக்கு தேவை. இயேசு கிறிஸ்து சற்று அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு பவுல் எப்படி ஜெபம் பண்றாருன்னா முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்றார். சிலருக்கு முடியாது, பலவீனம், அது நம்மை விட கர்த்தர் அறிவார். ஆனா நாம ட்ரை கூட பண்ணாம எனக்கு பலவீனம்னு நம்ம சொல்றதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இந்த பவுல் அத நாளுக்கு நாள் உள்ளான மனிதன் புதிதாக்கப்படுகிறது. இதான் பவுலுடைய சாட்சி. இது எப்படி சாத்தியமாகுது பவுல் கேட்டா சொல்லுவாரு, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். புதிதாக்கப்படுகிறதுனால என்னால முடியுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். அப்ப கேட்கலாம், நின்று ஜெபம் பண்ண கேட்க மாட்டாரா? நீங்க படுத்து ஜெபம் பண்ணாலும் கேட்பார், டிராவல்ல ஜெபம் பண்ணாலும் கேட்பார். ஆனால் இது வேதம் எழுதி கொடுத்தது. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும். இந்த நியமம் என்றென்றைக்கும் உள்ள நியமமா? ஆமென். ஏசாயா 45:23 வாசிங்க. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டு. இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை. இனி முழங்கால்லாம் போட வேண்டாம்ப்பா, அப்படியெல்லாம் யாருக்கும் மாற்ற முடியாது. காரணம், இந்த நீதியான வார்த்தை என்பது அவரிடத்திலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதில்லை. இதை யாருக்கும் மாற்ற முடியாது. பரலோகத்திலே ஆட்டுக்குட்டியானவர் நடந்து வரும்போது 24 மூப்பர்கள் என்ன செய்தார்களாம்? பணிந்தார்கள். எப்படி பணிவாங்க? முழங்கால் போட்டு தான் பணிய முடியும். அப்ப அங்கேயும் இதுதான் நியமம். அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, இது நீதியான வார்த்தை, இது மாறுவதில்லை.
பவுல் இப்படி ஜெபிக்கிறார். அது மாத்திரமல்ல, மற்றவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கும் போதும் பவுல் இந்த பிரேயர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறார். அப்போஸ்தலர் 20:36 வாசிங்க. இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கார் படியிட்டு அவர்கள் எல்லோரோடும் கூட ஜெபம் பண்ணினான். 21:5 வாசிங்க. அதே அப்போஸ்தலர் 21:5. அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லாரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழி விட்டு அனுப்பும்படி வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணினோம். நாங்க ஜெபம் பண்ணோம்னு சொல்ல வேண்டியதுதானே? வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும். அது எவ்வளவு முக்கியமானது. கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார், வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். பவுல் இந்த 13-14 நிருபங்கள் எழுதியிருக்கிறாரே, இந்த 14 நிருபம் மட்டும் இல்ல பவுல் எழுதினது. கொரிந்தியருக்கு 2 நிருபம் இருக்குல்ல, கொரிந்தியருக்கு நீங்க கொரிந்தியர் பைபிள் கொரிந்தியர் நிருபம் படிச்சீங்கன்னா மினிமம் கொரிந்தியருக்கு அவர் ஒரு 4 நிருபமாவது எழுதியிருப்பார். நீங்க முதல் நிருபத்தை படிக்கும் போதே அதுல சொல்லியிருப்பார், நான் இதுக்கு முன்னாடி எழுதினேன், ஆனா நீங்க அதை ஃபைன் பண்ணல, அது அப்படி அதை மென்ஷன் பண்ணி எழுதியிருப்பார். அப்போ அந்த நிருபம் எங்கே போச்சு? இல்லை. ஏன் இல்லை? பரலோகம் வேதத்தில் வைக்க அதை அனுமதிக்கல. உடனே பவுல் என்ன தப்பு எழுதியிருப்பார்? இல்லை. பவுல் அநேகம் தன்னுடைய சொந்த கருத்துக்களை எழுதியிருப்பார். சொந்த கருத்துக்களில் சிலவை ஏற்புடையதாக இருக்கலாம், அவைகளை தேவன் வைத்திருக்கிறார். அதனால தான் சில இடத்துல பவுல் சொல்வார், இது நான் என்னுடைய இதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். பைபிளில் எது இருக்கணும் எது இருக்கக்கூடாது என்பதை தீர்மானிக்கிறது பவுலும் கிடையாது, மோசேயும் கிடையாது. என்ன இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது என்பதை தீர்மானிக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அப்படி என்றால் இதை பரிசுத்த ஆவியானவர் எழுதி நம்ம கையில் கொடுத்திருக்கிறார் என்றால் அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். அதனால தான் ஸ்திரீகள் முக்காடு போடுவதை குறித்து கொரிந்தியர்ல எழுதி இருக்கும் போது அதை புதிய, அதாவது முக்காடு போடக்கூடாதுங்கிறதுக்காக புதிய வியாக்கியானம் சொல்லிட்டு நிறைய பேர் எழும்பிட்டாங்க. கர்த்தர் அப்படின்னா எவ்வளோ காரியங்கள் அகற்றப்பட்டிருக்கிறது, தள்ளுபடி ஆகமங்கள்னு நிறைய இருக்கு. அது கூட ஆண்டவர் இதை தள்ள வேண்டியது தானே? எதுக்காக அதை வைத்திருக்கிறார்? அது ஒரு ஒழுங்கு. தூதர்களுக்கு முன்பாக ஸ்திரீகள் முக்காடு போட்டிருக்க வேண்டும். யாரு தூதர்கள்? தூது கொடுக்கிறவங்க. தூது கொடுக்கிறவங்க என்ன தூது? கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவர்கள், தூதை வாங்கி கொடுக்கிறவர்கள். சபையின் தூதருக்கு சொல்லு, சபையின் தூதருக்கு சொல்லு. ஊழியர்களை தான் கர்த்தர் அங்கே குறிப்பிடுகிறார். அப்போ கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தருடைய பீடத்திலிருந்து வார்த்தைகள் பேசப்படும் போது ஸ்திரீகள் முக்காடு போட்டிருப்பது அது வேத ஒழுங்கு. அது அங்க இப்படி இருந்துச்சு, கொரிந்தில இப்படி இருந்துச்சு, அதனால இப்படி இருந்துச்சு, இதனால இப்படி இருந்துச்சு, அதனால அப்படி இருக்கணும். ஏன் இவங்க சொல்லிதான் நமக்கு தெரியுமா? ஆவியானவருக்கு தெரியாதா? ஆமென். ஒரு தேவ பிள்ளைங்க பைபிள ஃபாலோ பண்ணணும். பைபிள்ல என்ன எதுக்காக இது எழுதி கொடுத்திருக்கிறார்? அவன் சும்மா இடத்தை ஃபில் பண்றதுக்கு எழுதி இருக்கிறார் இல்லையே. அப்படின்னா அந்த அப்பம் சாப்பிட்டவங்க எல்லாருடைய நம்பரை எழுதி ஆண்டவர் எழுதியிருக்கலாமே. ஒவ்வொருத்தருக்கு பேர் நாளாகம மாதிரி புதிய ஏற்பாட்டில் ஒரு புத்தகத்தை வச்சிருக்க வேண்டியது தானே? ஆமாம், இவன் 7 அப்பம் சாப்பிட்டான், இவன் 2 அப்பம் சாப்பிட்டான், இவன் 3 அப்பம் வீட்டுக்கு பார்சல். நம்ம கணக்கெல்லாம் அப்படி தானே இருக்கும். இவங்க 2வது தடவையும் பந்தியில் இதை நோட் பண்ணு சிம்பிளா முடிச்சிட்டார். 5000 புருஷர்கள் இருந்தார்கள், முடிஞ்சு. ஸ்திரீகள் எத்தனை இருந்தாங்க? எண்ண வேண்டியதானே? எண்ணி போட்டு நிரப்ப வேண்டியதானே? இல்லை. இதில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. காலங்கள் மாறினதும் மனுஷன் மாறுறான், வேதத்தை புரட்டி மாத்த பார்க்கிறான். இல்ல, அவர் எப்படி நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறாரோ அவருடைய வார்த்தைகளும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை வேதத்துக்கு மாறா செவியை கொடுக்க கூடாது. முதல்ல செவியை கொடுக்க கூடாது. தேவ பிள்ளைங்க இதை நல்லா புரிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான். இந்த முழங்கார் படியிட்டு ஜெபிக்கிறத அங்கும் இங்கும் அங்குமாக காண்பித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு வார்த்தை, முழங்கார் படியிட்டு என்ற ஒரு வார்த்தை அங்கே வைக்கப்படுகிறது. ஆமென். தெரிந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகள் மாத்திரமே வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அப்போ இந்த ஒரு வார்த்தையை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால் அது எவ்வளவு முக்கியமானது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்மளால இயன்றவரை, சர்ச்சில் சிலருக்கு முடியாது. ஏன் முடியாதுன்னு அவங்க பலவீனம். இங்கே வச்சு நம்ம முழங்கால் போட்டு முடியாது. ஆனால் வீட்டில்
நம்ம அரைக்கதவை அடைச்சிட்டு. ஸோ முடிகிற வரைக்கும் உங்களுக்கு பலன் இருக்கு மட்டும் நீங்க இதை செய்யுங்க. இன்னைக்கு தள்ளிட்டு நாளைக்கு செய்யலாம் நினைச்சாலும் செய்யறதுக்கு என்ன இருக்காது? பலன் இருக்காது. பலன் இருக்கு மட்டும் செய்யுங்க. நீங்க அதுக்குன்னு ஃபுல்லா அப்படி இல்லை, உங்களுக்கு கொஞ்ச நேரமாவது வேதம் காண்பித்து இருக்கிறது அல்லவா முழங்கார் படிக்கிட்டு. ஸோ உங்க பர்சனல் ப்ரேயர்ல கொஞ்ச நேரமாவது உங்களுக்கு அட்லீஸ்ட் கால் வலிக்கிறது வரையாது. நம்ம சர்ச்சில் ஒரு சகோதரன் வருகிறார். கடந்த நாளில் ஒரு காரியத்தை சொன்னார், தாழ்மையோடு சொன்னார். அவர் வெளிநாட்டில் வேலை பார்க்கும்போது 5 முறை முழங்கார் படியிட்டு பைபிள் படித்து முடிச்சிருக்கிறாராம். நம்ம எல்லாம் எவ்வளோ வெளியேந்து சாட்சிகளை கேட்டிருக்கிறோம். நம்ம சர்ச்சில் வந்து ஆராதிக்கிற ஒரு சகோதரன், நான் சேரில் உட்காந்துருக்கிற வீட்டில் அவர் அப்படி கீழே இருந்து பேசிகிட்டு இருக்கிறார். அவர் சொன்னதும், பிரதர் நீங்கள் மேலே இருங்க, நான் கீழே இருக்கிறேன். ஏன்னா நான் அப்படி செய்யலை. பிரதர் நீங்கள் மேலே இருக்க பிரதர், நான் கீழே இருக்கிறேன் பிரதர். எங்கேயோ போயிட்டீங்க பிரதர். எப்படி சாத்தியாச்சுன்னு கேட்டப்ப சொன்னார், அன்னைக்கு எனக்கு இருந்த ஒரே சொத்து இது மட்டும்தான். வனாந்திரத்தில் விட்டது மாதிரி ஆண்டவர் என்ன விட்டு ஆமென் 5 முறை. ஆமென் ஹல்லேலூயா. அப்போ இந்த பலன் வந்து கர்த்தர் கொடுக்கிறார் பார்த்தீங்களா? அதுதான் சொல்ல வரேன். ஆமென். அவர் விருப்பத்தையும் செய்கையும் உருவாக்குகிறவர். விருப்பத்தையும் செய்கை விரும்பணும். நம்ம விரும்பாம எப்படி நம்ம கிட்ட செய்கை வரும்? எதுக்கு இந்த வார்த்தை பேசும்போதே கேட்கும் போதே விரும்பணும். ஆண்டவரே நான் கொஞ்ச நேரமாவது முழங்கால நின்று ஜெபம் பண்ணணும்ப்பா. முழங்கார் படியிட்டு முழுவதும் தருகி நான் முழந்தார் படியிட்டு முழுவதும் தருகிறேன். பிரியமானவர்களே ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்லா கொஞ்சலாம் ஆண்டவர்கிட்ட, நல்லா நெருங்கலாம், நல்லா பேசலாம், எல்லாம் ரைட். ஆனால் அதே நேரத்தில் அவர் தேவன் என்பதை ஒரு செகண்டோட மறந்துடக்கூடாது. அப்பா தான், நண்பர் தான், துணையாளர் தான், எல்லாம் ரைட்டு தான். ஆனா முதல்ல அவர் தேவன், அதுக்கப்புறம் தான் நமக்கு அப்பா, சகோதரர், நண்பர் எல்லாம். He is God. அதனால தான் அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்க. இங்க பரலோகத்துல சிங்காசனத்துக்கு முன்னாடி மூப்பர்கள் உட்காரதுக்கு சேர் போட்டு கொடுத்திருக்கிறார். அப்ப அவர் இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கிறதுக்கு தானே சேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அவர் தருகிற ஆசீர்வாதம். ஒருத்தங்களுக்கு சேர் போட்டு கொடுக்கப்பட்டிருக்குன்னா இருக்கிறதுக்கு தானே. ஒருத்தங்க உட்கார்றாங்க, அவங்க முன்னாடி சேரே இல்லை அப்படின்னா நீங்க இருக்கக்கூடாதுன்னு தான் அர்த்தம். ஒருத்தங்க ஒரு பேங்குக்கு போறோம், மேனேஜர் உள்ள இருக்கிறாங்க, டேபிள் இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்ல மினிமம் 2 சேராவது எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதுல உட்கார்றதுக்கு. சிங்காசனம் பரலோகத்தில் 24 மூப்பர்களுக்கு சேர் போட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது உட்கார்றதுக்கு. எஸ், உட்காரலாம். கர்த்தர் அடிக்க மாட்டார், தண்டிக்க மாட்டார். ஆனா ஆட்டுக்குட்டியானவருடைய பிரசனம் வந்ததும் அவங்களால உட்கார முடியாது. அவருக்குரிய மகிமையை கொடுத்துதான் ஆகணும். கிரீடங்களை கலத்துகிறார்கள், அவருக்கு முன்பாக வைக்கிறார்கள், சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து. நமக்கு கொடுக்கப்பட்ட கிரீடம், ஹல்லேலூயா, பிள்ளை என்பது கொடுக்கப்பட்ட கிரீடம். ஆமென். பரிசுத்தவான் என்பது கொடுக்கப்பட்ட கிரீடம், நீதிமான் என்பது கொடுக்கப்பட்ட கிரீடம். இதையெல்லாம் இதுக்குரிய அத்தனை மகிமை யாருக்கு தான் கொடுக்கணும் தெரியுமா? பேதுரு வரும்போது, யோவான் வரும்போது, யாக்கோபு வரும்போது, பாஸ்டர் வரும்போது இல்ல, ஆட்டுக்குட்டியானவர் வரும்போது இதுக்கெல்லாம் காரணர் நீங்க தான்ப்பா. ஹல்லேலூயா. அப்படியே முழங்கார் படியிட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க, இதை பழகுங்க. தேவன் அங்கீகரித்ததுனால பைபிள்ல எழுதி வைக்கிறார். அவன் பவுல் முழங்கார் படியிட்டு ஜெபிக்கிறார். அப்போ